நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை கொண்டு நாம உயிர் வாழ பழகி கொள்ள வேண்டும். எல்லா முயற்சி வீட்டிலேயே பண்ணி பார்க்கணும். முதல்ல நம்ம இயற்கையா என்ன பண்ணணும், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் ஓமம், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதை அரைச்சு பொடி பண்ணி யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல இந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். இத போட்டு காலை மதியம் இரவு குடிங்க. என்ன நோயா இருந்தாலும் போயிடும். சளி, காய்ச்சல், இருமல் எல்லாம் போயிடும். மேலை நாட்டு மோகத்தில் வீழ்ந்துடுறோம். நம்மளத அவங்களுக்கு தார வார்த்து கொடுத்துடுறோம். தமிழரின் பாரம்பரிய உணவு எல்லாமே மருந்து தான். தமிழரின் உணவுகள் ரசம். ஏன் ரசம் வைக்கிறாங்க? ஜீரண மண்டலம் சரியாகட்டும், அதுக்குள்ள சீரகம் போடுவாங்க, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகட்டும், மிளகு கபத்தை எடுக்கட்டும், பூண்டு ஹார்ட்டை சுத்தம் பண்ணட்டும். எல்லாமே உணவு மருந்து தான். உணவே மருந்து. அந்த வெறும் மிளகுல ரசம் வச்சா கபத்தை ஃபுல்லா எடுத்துரும், சளி போயிடும். நீரை வெளியே கட்டுறதுக்கு கொள்ளுல தண்ணி குடிச்சா போயிடும். கபத்தை வெளியே எடுக்கிறதுக்கு கொள்ளு ரசம் எப்ப கொடுப்பாங்க? நல்லா சளி பிடிச்சா. இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் விட்டுட்டு நாம் என்ன பண்றோம்? கெமிக்கல்ஸை எடுத்து உள்ள போட்டுக்கிறோம். சமர்ப்பணம் திருச்சி மக்களே. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம். வாழ்க்கையில மன நிம்மதி இல்லை, துன்பம், துயரம், துக்கம், தூக்கமின்மை, வீட்டில் சண்டை சச்சரவு, மகப்பேர் இல்லை, திருமணம் ஆகல, வேலை கிடைக்கல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்புல சமநிலையில வச்சுக்க தெரியல. நம்ம வசிக்கக்கூடிய வீட்லையும் வேலை செய்யற இடத்துலையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலையில வச்சுக்கிட்டோம்னா அற்புதம், வெற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம். அது மட்டுமல்ல, நம்முடைய உடம்பு, மனசு, உயிர் மேம்பட்ட நிலைக்கு வரும். இதற்கெல்லாம் ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். பரிசுத்த சித்த வழிபாட்டோட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் உங்க உடம்பினுடைய ரகசியத்தையும் தொடர்பு படுத்தி ரெண்டுக்கும் ஒற்றுமைப்படுத்தி உங்க மனதை நீங்களே ஜெயிக்கிற மாதிரி ஒரு பயிற்சி தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். 18 சித்தர்களுடைய கலச வழிபாட்டோடு தொடங்கும். 18 கலசம் தான் இருக்கும். ஆனா மக்கள் எண்ணற்ற பேர் வருவாங்க. எல்லாரும் கலச பூஜையில கலந்துக்க முடியாது. இதுல சிறப்பு என்னன்னா, நீங்களே உங்க கைகளால 18 சித்தர்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக கலச பூஜையில கலந்துக்கணும்னா கண்டிப்பா முன்பதிவு செஞ்சுக்கிட்டோம்னா தான் முதல் 18 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்